இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், சபையில நடத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்கன்றாருங்க. அல்லேலூயா. எல்லாராலும் பொழுது எங்க வருதுங்க? எல்லாருமே வந்துடுறோம். குடும்பத்துல பகைக்கப்படுவோம், நம்மளுடைய வேலையில பகைக்கப்படுவோம், சபையில பகைக்கப்படுவோம், நண்பர்களிடத்துல பகைக்கப்படுவோம், வேற சொல்லுங்க, வேலையில பகைக்கப்படுவோம், கணவன் மனைவி இடத்துல பகைக்கப்படுவோம், அப்போ பிள்ளைகள் இடத்துல பகைக்கப்படுவோம். இப்படி அநேக இடத்துல ஆண்டவர் சொல்றாருங்க, எல்லாராலையும் பகைக்கப்படுவீங்கன்னாக்கா உங்களை நேசிக்கிற இடத்துல கூட நீங்க பகைக்கப்படுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல கூட நீங்க பகைக்கப்படுவீங்க என்று கர்த்தர் இந்த இடத்துல உரைக்கிற தேவ வார்த்தையாக காணப்படுகிறது. அப்போ என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ நீங்க செய்கிற வேலை எப்படியா இருக்கும்? நீதியா இருக்கும். எப்படி இருக்காங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க நீதியான வழியில கடந்து போகும் பொழுது அந்த நீதி பிடிக்காத பிசாசுடைய கிரியைகள் என்ன பண்ணனா, அநேக சத்துருக்கள் புத்தியில நம்மள என்ன பண்ணாங்க? பகைக்கப்படுவார்கள். அநேக இடத்துல பகைக்கப்படுவார்கள். குடும்பத்துல நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பகை உண்டாகும். உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க, நல்ல ஒரு உறவா காணப்படுவாங்க, திடீர்னு ஒரு பகை. அது எப்படி வர்றோன்றதும் கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல சொல்லி வைக்கிறார். கர்த்தரை நம்ம எவ்வளவு தேடுறோமோ, செபிக்கிறோமோ, அவருடைய மார்க்கத்துல நம்ம நடக்கிறோமோ, அவ்வளவு சோதனை நமக்கு என்ன பண்ணாங்க? வரும் தான். ஆனா ஆண்டவர் அந்த கீழ் வசனத்தை சொல்றாரு பாருங்க. ஆனாலும் உங்கள், யாரு அந்த உங்கள்னாக்கா, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எல்லா மற்றிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து நம்பிக்கையோடு காணப்படுகிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் இங்க மீண்டும் வாக்கு கொடுக்கிறாருங்க. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகலும் அழியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க ஒப்புறாரு பாத்தீங்களா? இந்த தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன ஆகுதுன்றாருங்க? அழியாது அப்படின்றாரு. அப்ப ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தயவு பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை போராட்டங்கள், சோர்வுகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுடைய தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அல்லேலூயா. இந்த ஒரு முடிய அழியாதுன்னா நம்முடைய ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் மீண்டும் ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் மரித்தவர்களை மீண்டும் உயிரோடு எழுகிற செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ உங்களுக்குள்ள மரித்து போயிருக்கிற சந்தோஷத்தை கர்த்தர் மீண்டும் கொடுக்கிறார். உங்களுக்குள்ள மரித்து போயிருக்கிற செல்வாக்கை ஆண்டவர் மீண்டும் கொடுக்கிறார். உங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிற, உங்களை பிரிந்து போயிருக்கிற, உங்களோட இருந்த அன்பு விட்டு விலகி போயிருக்கிற, மரித்து போயிருக்கிற அந்த அன்பை எல்லாவற்றையும் கர்த்தர் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. அப்போ ஒரு மயிராகிலும் அழியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பற்றிங்களா, ஒரு முடியை கூட உங்களை விட்டு போகாது. உனக்குள்ள இருக்கிறது அது உனக்கு சொந்தம் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேக போராட்டம் தாங்க. குடும்பத்துல சத்துரு, வேலையில சத்துரு, சபையில சத்துரு, ஊழியக்காரர்கள் மத்தியில சத்துரு, ஊழியத்துல சத்துரு, இப்படி அநேக போராட்டம் தான். போராடி கொண்டு இருந்தாலும் கர்த்தரோடு நம்ம வாழ பொழுது, கர்த்தர் மேல விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, பக்தன் தாவீது சொன்னார் இல்லையா, நான் விசுவாசிக்காத இருந்தால் இன்றைக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? மரித்து போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன் என்றாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுங்க? விசுவாசத்தோடு, தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்பா, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்லப்பா, எத்தனை துக்கங்கள் நான் காணப்பட்டாலும், எத்தனை அவமானங்கள் நான் காணப்பட்டாலும், என் இயேசு என்னை ரட்சித்தார், என் இயேசு எனக்குள்ள காணப்படுவார், என் இயேசு எனக்காக யாவையும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த விசுவாச பாதை நமக்குள்ள காணப்படும் பொழுது அந்த
விசுவாசத்தினுடைய ஜெயம் தேவ பிள்ளைகள் அனுபவிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அது கீழ் வசனத்தை வாசிப்போம். உங்கள் பொறுமையினால் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ரொம்ப பொறுமை இந்த உலகத்துல ரொம்ப 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 முக்கியம். பொறுமை இல்லாம இந்த உலகத்துல நம்மளால நிம்மதியாய் வாழ முடியாது. பொறுமை நமக்குள்ள இருந்தாதான் கிறிஸ்து நமக்குள்ள காணப்படுவார். பொறுமை நமக்குள்ள இருந்தாதான் அன்பு நமக்குள்ள காணப்படும். பொறுமையே இல்லாம கோபப்படுறது அது என்னவா இருக்குங்க? வீணானதாய் காணப்படும். அதுதான் சொல்றேங்க, இந்த உபத்திரவம் காணப்படும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி எல்லாரால நீங்க வெறுக்கப்படுவீங்க, உங்க சொந்தத்துல வெறுக்கப்படுவீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நீங்க வெறுக்கப்படுவீங்க. ஆனாலும் உங்க தலையில இருக்கிற ஒரு மயிறு கூட என்ன பண்ணாதுங்க, அழியாது. அந்த அளவுக்கு நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டு இவைகள் எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள தங்கி இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்க கீழ் வசனம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமா பாதுகாத்துக் கொள்ளணும், நம் சிந்தனையை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்முடைய வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம நடக்கையை பாதுகாத்துக் கொள்ளணும், நம் சொற்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்க எப்படி பேசணும், எங்க நடக்கணும், எந்த தீமையான இடத்துல நம்ம பொறுமையா இருக்கணும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்ம எப்படி பொறுமையா இருக்கணும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, எல்லாவற்றிலும் நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரியதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுங்களா? பொறுமையா இருக்கணும். வாழ்க்கையில பொறுமையா இருக்கணும், குடும்பத்துல பொறுமையா இருக்கணும். சமாதானம் நம்ம வாழ்க்கையில முக்கியம். அந்த சமாதானம் நம்மளை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வர்ற பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு பெரியதாய் காணப்படும். ஏன்னா இன்றைக்கு நிறைய இடத்துல பொறுமை இல்ல, அன்பு இல்ல. காரணம், கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய திங்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க யோசிக்கிற யோசனை தவறாய் போயிடும். எதை குறித்து சொல்ல போகக்கூடாது. நீங்க அநேகர் என்கிட்ட அன்பா இருந்தாங்களே, நீங்க இல்லையே, என்னை விட்டு போயிட்டாங்களே, கவலைப்படாதீங்க. உங்க பொறுமை கர்த்தரோட இருக்கட்டும். உணர்த்துவார் தேவன், உணர்த்துவார் ரட்சகர், வழி நடத்துவார் இயேசு, புரிய வைக்குவார். அவங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற எந்த தேவ பிள்ளைகளும் நீண்ட நாட்கள் பிரிவினை கர்த்தர் விடுறதில்லைங்க. ஆவிக்குரிய இல்லாத பிள்ளைகளை ஆண்டவர் ஆவிக்குரிய இருக்கிற பிள்ளைகள் இடத்துல சேர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீ ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்துவ விசுவாசித்து நீ வர்ற பொழுதுதான் அந்த இணைப்பு கர்த்தர் கொடுப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுங்க? பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா.